Hi everyone. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம்ல இருக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா 237th ப்ராப்ளம் 237வது ப்ராப்ளம்ல இருக்கிறோம். இந்த ப்ராப்ளம்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா a magnetic needle has a magnetic moment. ஸோ ஒரு மேக்னெட்டிக் நீடில் அதோட மேக்னெட்டிக் மூமெண்ட் m என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 into 10 to the power minus 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம படிச்சிருக்கிறோம் கிளாஸ் 11லலாம் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து பார்த்தீங்கன்னா 8.5 10 to the power minus 7 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இட் பெர்ஃபார்ம்ஸ் an oscillation of time period 0.65 செகண்ட். What is the magnitude of the magnetic field? So அப்போ நம்ம இங்க என்ன நமக்கு தெளிவா சொல்றாங்க, magnetic needle has a magnetic moment. இப்போ magnetic needleக்கு ஒரு மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா obviously it is very clear அங்க ஏதோ ஒரு magnetic field இருக்கு. ஸோ magnetic field இருந்தா மட்டும்தான் magnetic needle வந்து ஷிஃப்ட் ஆகும், இல்லைன்னா ஆகாது இல்லையா. ஸோ அப்போ அந்த இடத்துல எனக்கு magnetic மூவ்மெண்ட் m என்ன சொல்றாங்க அப்படின்னா 5 into 10 to the power minus 2. கரெக்டா? 5 into 10 to the power minus 2. and the moment of inertia I என்ன சொல்றாங்க அப்படின்னா 8.5 into 10 to the power minus 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு டைம் பீரியடும் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 0.65 செகண்ட். What is the magnitude of the magnetic field? Magnitude of the magnetic field. Magnitude of the magnetic field என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. So we need what is B. B என்னன்றது நமக்கு தேவை. So இதை நம்ம வந்து டைரக்டா நம்மளால ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாது, பிகாஸ் இதுக்கு நிறைய ஸ்டெப் எல்லாம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங், நமக்கு மேக்னெட்டிக் நீடில் வந்து ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா எனக்கு அங்க ரொட்டேஷன் தான் இருக்கு. அப்போ we can simply say there is a presence of torque which is nothing but m cross B. So magnetic moment and magnetic field இல்லையா, ரெண்டுமே கிராஸ் ப்ராடக்ட். இதை நம்ம mb sin theta அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய ஆங்கிள் வந்து ரொம்ப சின்னது அப்படின்றதுனால நான் mb theta அப்படின்னு நான் சிம்பிளா ரெப்ரசென்ட் பண்ணலாம். இந்த sin theta இருக்கு இல்லையா, இந்த தீட்டாவுடைய வேல்யூ வந்து ரொம்ப கம்மியான ஷிஃப்ட் தான் இருக்க போகுது. ஸோ மேக்னெட்டிக் நீடில் as a magnetic moment 5 into 10 to the power minus 2ன்றப்போ it is a very small difference தான், ஆங்கிள் பெரிய சேஞ்சஸ் எல்லாம் கிடையாது. ஸோ அதனால நான் சைன் தீட்டாவை வெறும் தீட்டான்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி சின்ஸ் தெர் இஸ் அ ரொட்டேஷன் அப்படின்றதுனால we are talking about inertia also. அப்போ நான் இங்கே இன்னொரு டேர்மை நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா டார்க் அப்படின்றது வந்து I ஆல்ஃபா அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ I stands for moment of inertia, ஆல்ஃபா வந்து angular acceleration அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியல் டிஸ்க், அதுக்கப்புறம் ராடு, இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், யூனிஃபார்ம் ரிங். ஸோ அதில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் தான் இது. அப்போ அந்த டார்க் வந்து I ஆல்ஃபா அப்படின்றதையும் நம்ம வந்து இங்கே ரெப்ரசன்ட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரிலேஷன் தான். ஸோ இதை வந்து நான் இப்போ அப்படியே கம்பேர் பண்ண போறேன். ஸோ எப்படி சொல்ல, இதுவும் டார்க் இதுவும் டார்க். ஸோ therefore I alpha equal to mb theta. இப்படியே நான் ரிலேட் பண்ணல. எதுக்கு சார் சம்பந்தமே இல்லாம இதெல்லாம்? ஏன்னா எனக்கு சின்ஸ் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கிறதுனால எனக்கு அந்த மேக்னெட்டிக் நீடில் ஷிஃப்ட் நடக்குது. ஸோ தெர் இஸ் அ சேஞ்ச் இன் ஆங்கிள், அதனால ரொட்டேட்டிங்ன்றதுனால mb அப்படின்னு சொல்லிச்சு 90 டிகிரில எனக்கு மேக்ஸிமம் டார்க் இருக்க போகுது. ஸோ mb அப்படின்னு சொல்லி சின்ஸ் த ஆங்கிள் இஸ் வெரி ஸ்மால்ன்றதுனால m theta அப்படின்னு நான் போட்டாச்சு. ஏன்னா எனக்கு மேக்ஸிமம் ஃபுல்லா இருக்கும், பட் mb theta அப்படின்னு எழுதியாச்சு. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ டார்க் which is I into alpha. I வந்து moment of inertia which resist, alphaன்றது angular acceleration. நமக்கு என்ன தேவை? நமக்கு b வேணும். நமக்கு டைம் பீரியடும் கொடுத்திருக்காங்க. அப்ப டைம் பீரியட் how we can represent? Time which is equal to distance by velocity. So which is nothing, since it is an angular motion அப்படின்றதுனால டைம் பீரியட்ங்கிறது 2 அதாவது 360 by angular velocity ஒமேகா. இப்போ இந்த ஒமேகா தான் நம்ம வந்து we will use, right? இப்போ இங்க என்ன, எனக்கு ஒமேகா வேணும், எனக்கு டைம் பீரியட்ன்றதுனால எனக்கு ஒமேகா வேணும். ஸோ ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி இதோட ரிலேஷன் நமக்கு இன்னொன்று இருக்கு, நம்ம அதே சாப்டர்ல படிச்சது தான். அப்போ அதை என்ன சொல்லலாம் அப்படின்னா எனக்கு ஆல்ஃபா which is equal to ஒமேகா ஸ்கொயர் அண்ட் தீட்டா. சரியா? ஒமேகா ஸ்கொயர் அண்ட் தீட்டா. ஸோ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர்
acceleration. So இங்க இருந்து நான் acceleration எடுக்க போறேன். அப்ப எப்படி சொல்லலாம்? எனக்கு omega square which is equal to alpha by theta. கரெக்ட்டா? So இங்க இருந்து alpha எடுக்கலாமா? So அப்ப அங்க இருந்து alpha எடுக்கும்போது mb theta by I ன்னு இருக்கும். And இந்த theta. அப்போ இந்த தீட்டாவும் இந்த தீட்டாவும் கேன்சல் ஆயிடுச்சு, which is nothing but mb by I ன்னு சொல்லலாம். இது என்னது? ஒமேகா ஸ்கொயர். எனக்கு இங்க வெறும் ஒமேகா தான் இருக்கு. அப்போ என்னுடைய டைம் பீரியட் t which is equal to 2 pi ஒமேகா ஸ்கொயர், அப்போ ரூட் ஓவர்ல வரும், by ரூட் ஓவர் mb by I ன்னு சொல்லலாம். Or you can also say this as 2 pi root I divided by mb. இப்படியும் நம்ம represent, ரெண்டுமே சேம் தான். கரெக்ட்டா? you can also represent in any way. இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா டைம் பீரியட் இருக்கு, இந்த டைம் பீரியட் இருக்கு, I இருக்கு, b மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கு, சாரி m மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கு, எனக்கு என்ன வேணும்? b மட்டும் தான் வேணும். அப்ப இது அப்படியே ஸ்கொயரிங் ஆன் both the side பண்ணுவோமா? அப்போ if I do that எனக்கு என்ன இருக்கு? I by mb ன்னு இருக்கா? so t square equal to 2 pi ன்னு இருந்தது, so 4 pi square root over I by mb ஸ்கொயர் பண்ணிட்டேன், so I mb. எனக்கு b மட்டும் வேணும், so மத்த டேர்ம் எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வந்துறோம், so 4 pi square inertia m times இந்த t square. இந்த ஃபார்முலாவை தான் இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதுல இருந்து we will find the magnetic field. so 4 இது உங்களுக்கு தெரியுமே, 3.14 ஸ்கொயர் into inertia நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? inertia 8.5 10 to the power minus 7. அப்போ 8.5 10 to the power minus 7 whole divided by m. magnetic moment என்ன சொல்லிருக்காங்க? 5 into 10 to the power minus 2. அப்போ 5 into 10 to the power minus 2 into time 0.65 second இல்லையா? so அது ஸ்கொயர் பண்றாங்க, 0.65 second the whole square. அவ்வளவுதான். so இதை நீங்க calculate பண்ணீங்கன்னா approximately you will get the value as 158.6 into 10 to the power minus 5 Tesla. இதுதான் உங்களுடைய ஃபைனல் வேல்யூவா இருக்க போகுது. சின்னதா ஒரு calculation பண்ணி பாருங்க. so make it very simple. சரியா? இதை வந்து 22/7 அப்படின்னு எடுத்துக்கோங்க. so 22/7 22/7. சரியா? you can make this as 65 into 65. எப்படி? இங்க இருக்கிற ஒரு ரெண்டு ஜீரோ கீழே கொண்டு வந்துட்டீங்கன்னா இது என்ன ஆயிடும்? எனக்கு ரெண்டு ஜீரோ வந்துச்சுன்னா 5 ன்னு இருக்கும். இங்க ரெண்டு இன்னும் ரெண்டு, அப்போ இது என்ன இருக்குன்னா 10 to the power minus 3 ன்னு இருக்கும். கரெக்ட்டா? 10 to the power minus 3 னா இங்க ஒரு ரெண்டு ஜீரோ கொண்டு வந்துட்டா இது 65. ஏன்னா ஸ்கொயர்ங்கிறது இன்னொரு 0.65 இருக்கும். ஸோ அப்போ 4 ஜீரோ மொத்தமாக கொண்டு வந்து இங்கே 10 to the power minus 3 தான் இருக்க போகுது. minus 3 அப்போ எனக்கு 65 வந்துருச்சா? அப்போ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 3.14 இருக்கும். சரி, நான் அதை அப்ராக்சிமேட்டா நான் 3ன்னு எடுத்துக்கிறேனே, அப்போ 3 into 3ன்னு இருக்கு. கரெக்ட் தானே? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஒரு மல்டிப்ளை பை 10 பண்றேன், டிவைட் பை 10 பண்றேன். அப்படி பண்ணிட்டேன்னா இந்த ஹோல் டேர்ம் வந்து 85ன்னு மாறிடும். இது வந்து 5. அப்போ ஒரு 10 மேலே போயிடுச்சுன்னா இது என்ன ஆயிடுச்சு? -4ன்னு இருக்கும். 10 to the power -4 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நான் இதோட மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஸோ த ரிமைனிங் டேர்ம் என்ன? எனக்கு இந்த 4 இருக்கு, இந்த 5 இருக்கு, இந்த 3 இருக்கு. ஸோ அப்போ இங்கே 3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 3 2s are 6, 5 இருக்கு. ஸோ 5 21 பாயிண்ட் ஒரு வேல்யூ வரும், 21 பாயிண்ட் சம்திங். அதே மாதிரி இந்த 3 எடுக்கிற இதுவும் 21 பாயிண்ட் சம்திங்னு வரப்போகுது. 21 into 21 இருக்கு. அப்போ இங்கே எனக்கு இங்கே 5 இருக்கு. ஸோ 5 1 டைம். இது பார்த்தீங்கன்னா 5 1s are வந்து 5 3 இருக்கும், அப்போ 17. கரெக்டாக? இங்கே 4 இருக்கு, இங்கே 21 இருக்கு. ஐ எம் கோயிங் டு ட்ரை. ஓகே, அப்போ இது 2 டைம். அப்போ இது பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி 10.5ன்னு வரும். ஸோ 10 வச்சுப்போம். மறுபடியும் இன்னொரு 2, இதுவும் வந்து 10 வந்துருச்சு. அப்போ எனக்கு டினாமினேட்டரில் 10 into 10 100 இருக்கு. அவ்வளோதானே? 100 இருக்கு. நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா 17 இருக்கு. கரெக்டா? ஸோ 100 17 அவ்வளோதான். எனக்கு இங்கே வந்து 10 to the power -2 இருக்கு. அந்த -2 மேலே போயிடுச்சுன்னா -6ன்னு மாறிடும். கரெக்டு தானே?
சாரி ப்ளஸ் 6 இல்லை. அப்போ இந்த 2 வந்து மேலே போயிடுச்சுன்னா ப்ளஸ் 2 ஆகிடும். அப்போ இங்கே -4 இருக்கு, ப்ளஸ் 2, அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 10 to the power -2 தான் இருக்கும். கரெக்ட், -2 இருக்கும். வேறு எதனா இருக்கா? இல்லை, கரெக்டு தானே? ஓகே, அப்போ எனக்கு இது இருக்குது. ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். 170 1 டைம் 100 17 வரும். கரெக்டு தானே? 17 வருது. அப்போ ஆப்வியஸ்லி ஆல்ரெடி there is a பாயிண்ட். அப்போ இது வந்து 7 டைம். அப்போ பாயிண்ட் 17, அவ்வளோ சிம்பிள். இப்படி நம்ம எழுதிக்கலாம். 17 into 10 to the power -2 டெஸ்லா. சரியா? ஸோ நீங்கள் எப்படி எழுதினாலும் சரிதான், தப்பு கிடையாது. திஸ் இஸ் ஆல்சோ ரைட். ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 3 டெசிமல் இப்படி கொண்டு வந்துட்டுன்னா 0.158 10 to the power 1 2 3 10 to the power -2ன்னு வரும். சேமா ரெண்டுமே. அப்போ இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 0.16 into 10 to the power -2 டெஸ்லான்னு வரும். 1.6 10 to the power -2, 1.7 10 to the power. பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது இல்லையா? they both are same. பொறுமையாக பாருங்க. டவுட் எதனா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இனிமேல் வந்து இதையும் நம்ம கண்டினியூஸாக டெய்லி we will discuss. Okay, thank you. Help others with a smile.